ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ப்ரீத்தி வேர்ல்ட். நம்ம சேனலில் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா, நம்ம அதிகமாக ஃபேஸ் பண்ணுற பீரியட் ப்ராப்ளம் பற்றி தாங்க பார்க்க போகிறோம். இது ரொம்ப பெண்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு சொல்லிட்டு தான் இந்த டாபிக் இன்றைக்கி கொண்டு வந்தேன். அது மட்டும் இல்லாத பீரியட் பெயின் வர சொல்ல அதை எப்படி குறைக்கணும்னு சொல்லிட்டு ஒரு 5 டிப்ஸு தாங்க சொல்லியிருக்கேன். இந்த வீடியோவை தொடர்ந்து பார்த்தா அந்த டிப்ஸு ஃபுல்லாக பார்க்கலாங்க. வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாமா? டிப் நம்பர் 1, இது வெந்தயம் தாங்க. வெந்தயம் நம்மளுக்கு உடல் சூட்டை குறைக்கிறது இல்லாத உடல் ரொம்பவே கூலிங்காக இருக்குங்க. இதை பயன்படுத்தி பாருங்கள். அது இல்லாமல் இந்த நேரத்தில் வெந்தயத்தை எடுத்துக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சிலர் சந்தேகப்படுவாங்க. நம்ம இந்த வெந்தயத்தை உடல் சூட்டை கம்மி பண்ணுறது இல்லாத இந்த மாதிரி ரொம்ப கூலிங்காக வச்சுருக்கனால பேபி கூட ஃபார்ம் ஆகுங்க. அது மட்டும் இல்லாமல் இதை எப்படி குடிக்கணும்னு சொல்லிட்டு நான் சொல்கிறேன். வெதுவெதுப்பான நீரில் வெந்தயத்தை கொதிக்க வச்சு இளஞ்சூட்டில் குடிக்க சொல்ல நம்மளுக்கு வயிறு வலி ரொம்பவே கம்மியாகுங்க. இதை ட்ரை பண்ணி பாருங்கள். டிப் நம்பர் 2, இது சோம்பு தாங்க. சோம்பு ரொம்பவே வலியை கம்மிப்படுத்தும். நிறைய பேர் இதை தண்ணியில் கொதிக்க வச்சு குடிப்பாங்க. அதுபோல் நல்ல வெதுவெதுப்பான நீரில் சோம்பு கலந்து கொதிக்க வச்சு குடிக்கும் போது நம்மளுக்கு வயிறு வலி ரொம்பவே கம்மியாகும். அது மட்டும் இல்லாத பீரியட் பெயின் இருக்க சொல்ல இந்த மாதிரி குடித்தா நம்ம வயிறு வலி குறையிறது மட்டும் இல்லாமல் நம்ம உடம்பு எனர்ஜெட்டிக்காக இருக்குங்க. யூஸ் பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். டிப் நம்பர் 3, இது விளக்கெண்ணெய் தாங்க. விளக்கெண்ணெய் தடவை சொல்ல சூட்டில் வயிறு வலியாக இருந்தால் கூட கம்மியாகும்னு சொல்லுவாங்க. அது இல்லாத கர்ப்பமான பெண்களுக்கு லைட்டாக தொப்புளில் தடவி விடுவாங்க. இந்த மாதிரி தடவை சொல்ல பெயின் குறையுங்க ரொம்பவே. அது மட்டும் இல்லாமல் பீரியட் பெயின் இருக்க சொல்ல இந்த விளக்கெண்ணெயை பயன்படுத்தி நம்ம தேய்க்க சொல்ல நம்ம வயிறு வலி ரொம்பவே கம்மியாகுங்க. அது மட்டும் இல்லாமல் வலி இருக்கிற இடமே தெரியாது. கொஞ்சம் நேரம் தாங்க வலிக்கும். அதை தடவினோடனே ரொம்பவே வலிக்காது. இதை பயன்படுத்தி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். டிப் நம்பர் 4, இது பேபி போஸுங்க. பேபி போஸில் படுக்க சொல்ல வயிறு ரொம்பவே வலிக்காதுங்க. அதாவது தலைகாணி வச்சு நம்ம தலைகாணி மேலே கவுந்து வச்சு படுப்புங்க. அந்த டைமில் வலி ரொம்பவே கம்மியாகும். ரொம்பவே ரிலீஃபாக இருக்கும். அந்த டைமில் தூக்கம் கூட நான் நிறைய டைமு தூங்கியிருக்கேங்க. நீங்கள் யூஸ் பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். டிப் நம்பர் 5, இது பிளட் ஃப்ளோ அதிகமாக இருக்கிறவங்க சாப்பிடாதீங்க. பிளட் ஃப்ளோ கம்மியாக இருக்கிறவங்க டார்க் சாக்லேட், கடலை உருண்டை, எள்ளு உருண்டை இந்த மாதிரி எடுத்துக்க சொல்ல நம்மளுக்கு அது நார்மலாகுங்க. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் அந்த நேரத்தில் அதிகமாக தண்ணி குடிங்க. பெயின் ரொம்பவே கம்மியாகும். இந்த மாதிரி குடிக்க சொல்ல ரொம்ப ரிலீஃபாக இருக்குங்க. நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த மாதிரி வீடியோ வர்றதுக்கு ஃபாலோ பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.